தீ விபத்தில் பலியான தனது கணவரின் ஆசையை நிறைவேற்ற பெண் ஒருவர் ராணுவத்தில் இணைய உள்ளார். யார் அவர்? அவரது லட்சியத்தின் பின்னணி குறித்து தற்பொழுது பார்க்கலாம். கணவர் இறந்துவிட்டதால் வீட்டில் அமர்ந்து அழுது கொண்டிருக்க தயாராக இல்லை. கணவர் ஆசைப்படி ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றப் போகிறேன். இந்திய சீன எல்லையில் நடைபெற்ற தீ விபத்தில் உயிரை பலி கொடுத்த ராணுவ மேஜர் பிரசாத் கணேஷின் மனைவி கௌரி பிரசாத் மகதி சொன்ன வார்த்தைகள் இவை. தேசம் காக்க வீரமங்கையாக புறப்பட்டிருக்கும் கௌரி பிரசாத்தின் வாழ்க்கை பல மேடு பள்ளங்களை தாண்டியே வந்திருக்கிறது. அவரது கணவர் மேஜர் பிரசாத் கணேஷ் இந்திய சீன எல்லையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது தனது இன்னுயிரை பலி கொடுத்தார். இந்த தீ விபத்து சம்பவம் நடைபெற்ற 2017ஆம் ஆண்டு பிரசாத்தின் இறுதிச் சடங்கில் கண்களில் கண்ணீர் ததும்ப தனது கணவருக்கு கௌரி அளித்த இறுதி மரியாதை தொடர்பான காட்சி வெளியான போதே அவரை வீரமங்கை என போற்றி புகழ்ந்தனர் சமூக வலைதளவாசிகள். கணவனின் மரணம் குறித்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட அவர், இந்த தேசம் ஒரு உத்தம வீரனை இழந்துவிட்டது என புலங்காங்கிதம் அடைந்தார். வழக்கறிஞராக பணியாற்றி வந்த கௌரி ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது அவரது கணவரின் ஆசை. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்த கௌரி, கணவரின் இறப்பிற்கு பின்னர் அவரது ஆசையை நிறைவேற்ற ராணுவத்தில் களம் காண்கிறார். ராணுவத்திற்காக முதன்முறை தேர்வெழுதி தோல்வி கண்ட அவர் தனது முயற்சியில் மனம் தளராமல் 2வது முறை தேர்வெழுதி அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார். கணவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது சீருடையை அணிந்து பணியாற்றப் போகிறேன். அவருடைய ஆசைப்படி ராணுவத்தில் சேர இருக்கிறேன். இனிமேல் அவர் அணிந்த சீருடைதான் எனக்கும் சீருடை என நெகிழும் கௌரி பிரசாத்தின் வீரத்தையும் காதலையும் கொண்டாடி தீர்க்கின்றனர் சமூக வலைதளவாசிகள். விரைவில் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரி அகாடமியில் பயிற்சி எடுக்க உள்ள கௌரி பிரசாத் தனது கணவரின் ஆசையை நனவாக்கும் நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், சென்னை.